காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதீட்டிராதீங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தை வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெண் தன்னால் ஒரு அரசனால் பாதிக்கப்பட்ட போது இங்கு வந்து இன்னொரு அரசனிடம் நீதி கேட்டு, அந்த அரசனிடம் நீதி கேட்டு அந்த அரசனையே அந்த இடத்திலே மாய்த்து ஒரு பெண்ணால் நீதியை நிலைநாட்ட முடியும் என்று நிரூபித்து காட்டிய மண் இந்த மதுரை மண். அதுதான் கண்ணகி பிறந்து நீதி கேட்ட மண் இந்த மதுரை மண். அந்த இடத்துல மதுரை மாநகரத்தில் இப்படிப்பட்ட ஒன்றிய அரசினுடைய பாரபட்சமான நடவடிக்கையை கண்டித்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநகர் மாவட்ட கழகத்தின் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், எங்கள் அருமை அண்ணன் நம் முதல்வர் அவர்களை நாம் என்ன பெயரை சொல்லி அழைப்போமோ அந்த பெயரை தாங்கி இருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் கோ தளபதி அவர்களுடைய தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர் பேருதான் தளபதியை ஒழிய மக்களிடம் ரொம்ப அப்படி குழந்தை மாதிரி இருப்பாரு. அப்படியே ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்பதான் மேலதாளத்தோட ஒரு குரூப் வந்துகிட்டு இருக்கு. பாத்தியா எப்ப வர்றாங்கன்னு அப்படின்னா, ஆனா அவங்க எல்லாரும் அவருக்கு கை காமிச்சாங்க, போய் அங்க நில்லப்பா அப்படின்ட்டு. சரியான நேரத்துக்கு வந்தவர்களையும் தாமதமாக வந்தவர்களையும் ஒரே மாதிரி அணுகக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் என்னுடைய அருமை சகோதரர் தளபதி தான். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 பேரோட வர்றான் ஒரு ஆளு. யாரா சென்ட்ரல் மினிஸ்டரா அப்படின்னு பார்த்தா, இல்லங்க 6வது வார்டு துணை செயலாளருங்கிறான். 6வது வார்டு துணை செயலாளர் 32 பேரோட வர்றேன் அதிமுக. ஆனா எங்கள் அண்ணன் தளபதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், மாநகர் மாவட்ட கழகத்தின் செயலாளராக இருந்தாலும், தொண்டர்களின் பாதுகாவலராக இருக்கின்ற அருமை அண்ணன் தளபதி தலைமையில் இந்த நிகழ்ச்சி. முன்னாள் மாநகரத்தினுடைய மேயர் எங்கள் அருமை சகோதரர் அண்ணன் குழந்தைவேல் அவர்கள், எனக்கு முன்னால் உரையாற்றிய முன்னாள் மாவட்ட கழகத்தின் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் வேலுசாமி அவர்கள், மரியாதைக்குரிய எங்களுடைய பேச்சாளர் குடும்பத்தைச் சேர்ந்த மார்ஷல் முருகன், அக்ரி கணேசன் மற்றும் அலெக்சாண்டர், எல்லாரும் பொன்னம்மாக்கா, எல்லாத்தையும் பேர் சொன்னதாக சாரி சின்னம்மா, நிலக்கோட்டையை கிராஸ் பண்ணி வந்தேன், அதனால அவங்க ஞாபகம் வந்துருச்சு. என்னுடைய அருமை சகோதரி சின்னம்மாள் அவர்கள், மாநகரத்தினுடைய மேயர் உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய அருமை சகோதரர் ஜெயராமன் உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் வெயில்ல நிக்கிறீங்க. நம்ம சகோதரி எல்லாம் இப்படி வேர்வையை தொடச்சு என்கிட்ட காட்டுறாங்க. எவ்வளவு நேரம் பேச போறேன், மணி இப்பயே 10:30 அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஏன்னா நாங்க பேச்சாளர்கள் கூட்டத்தை பார்த்துட்டு அவங்க எப்படி விரும்புறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம். ஆடியன்ஸுடைய மனநிலையை தெரிந்து கொண்டு பேச தெரியாத பேச்சாளன் அன்னையோட பேச்சு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால இந்த மதுரை மண்ணில் தான் ஒவ்வொரு மேடையிலும் பேசி பழகிய பேச்சாளன் இன்னைக்கு கொள்கை பரப்பு செயலாளராகவும் பாடநூல் கழகத்தின் தலைவராகவும் என்னை உயர்த்தி அழகு பார்த்திருக்கிறார் நம் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு மத்திய அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம்.
ஒன்றிய பிரதமர் நம்ம நாட்டுக்கு வந்து 9 முறை பிரச்சாரத்துக்கு வந்து ஒவ்வொரு தடவை எப்படி பேசினாரு பாத்தீங்களா? एक डिलाइट छोड़ चुका है आपकी बार फिशरमैन कमर के लिए 4 चौका है। एग्रीकल्चर पीपल समृद्धि के लिए 4 चौका है, 4 चौका है। மீனவர்களும் விவசாயிகளும் மிக சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் 400 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம். 4 चौका है, 3 चौका है, 2 चौका है के ததிகினந்தம் போட்டு இன்று சந்திரபாபு நாயுடு அவர்களையும் நிதிஷ்குமார் அவர்கள் என்ற 2 கைத்தடிகளை வைத்து ஊன்றிய கொண்டு நொண்டி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒன்றிய பிரதமர் இங்க வந்தப்ப பேச்சுகளை பார்க்கணுமே, எங்க பார்த்தாலும் திருக்குறள். ஆதும்புற அபர்யம் கல்ல. உங்களை யாரையா அதெல்லாம் சொல்ல சொன்னாங்க? உழுதுண்டு பால்பார் பால்பார் மற்றபார் தொல்துண்ட பென்சில் பார். திருவள்ளுவர் கண்ணீர் விட்டு அழுகுறாரு. வாசிக்க தெரிஞ்சா ஒழுங்கா வாசிங்க. இப்படி ஏன் திருக்குறள் இப்படி வாசிக்கிறீங்க? கோயம்புத்தூர்ல போய் மருதமல்ல முருகனுக்கா அரகரா முருகன் எங்காலையும் போடுவாங்க அரகரா. நீ அங்கிருந்து இப்ப எதுக்கு வந்து அரோகரா போடுறனா? முருகன் பேரை சொன்னா ஓட்டு போடுவாங்க நினைச்சு போட்ட. ஆனால் அந்த முருகன் ஜெயிச்சிட்டாரு. முருகன் பேரை சொல்லி ஓட்டு கேட்ட பாஜகவுக்கு தமிழக மக்கள் வைத்தார்கள் மிகப்பெரிய ஆப்பு. அது வைத்த பிறகும் தமிழகத்தை ஏன் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களுடைய தமிழக முதல்வருக்கு எந்த பேரும் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். யாரை வேணாலும் நம்பிடலாமா? இந்த வீட்டில் கணவருக்கு நேரு எதிராக சண்டை போடுவாங்கல்ல சில மனைவிய, அவங்கள 100% நம்பலாம். காப்பி போட்டு கொண்டாடி அண்ணா காப்பி, சும்மா காப்பி. ஒரு பொம்பளை சும்மா நிற்கிறதா உடனே காப்பி டீ காட்டிக்கிட்டே இருப்பா. இந்த அம்மாவை நம்பி குடும்பம் நடத்தினான். கத்துமே ஒளி ஒரு பிரச்சனை இருக்காது. இன்னொரு டைப் இருக்கான், காப்பி போட்டு கொண்டாடி வாயை திறந்துதாம வாய்க்குள்ளேயே முனைகிட்டே எல்லா மேட்டரையும் பேசிட்டு இருப்பாங்க. காப்பி நடந்துட்டு இருக்கான். 3வது வகை ஒரு அம்மா இருக்கு, காப்பி போட்டு கொண்டு வாடி மாமா காப்பியாங்க மாமா, என்னையவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மாமா, காப்பி உங்களுக்கு ரொம்ப முக்கியமா மாமா, என் உசுரையே நான் வச்சிருக்கிறேன் மாமா உங்க மேல, என் தெய்வம். ஆளை தொட்டு 15 தடவை கும்பிடு, காப்பி போட்டு தரல. இந்த 3வது வகை யாருன்னா அதான் நரேந்திர மோடி தான். வாய் மட்டும் இவ்வளோ நீளத்துக்கு பேசுவாரியா, ஆனா ஒரு மேட்ரு இது வரைக்கும் செய்யல. இதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு மதுரையில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை. அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டித்தரேன்னு சொல்லி இன்னைக்கு அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி அந்த மருத்துவ கல்லூரி கட்டிடுவாங்கன்ட்டு 4 முறை அந்த கல்லூரிக்கு அட்மிஷன் போட்டு அந்த கல்லூரியில மருத்துவ மாணவர்கள் இப்ப எய்ம்ஸ் மருத்துவமனை அந்த கட்டடத்தில் படிச்சுட்டு இருக்கேன். அங்க போய் உட்கார்ந்தா குட்டிச்சோத்துல தான் உட்காரணும். எல்லாம் ராமநாதபுரம் மருத்துவ கல்லூரியில இன்னைக்கு 4th இயர் படிச்சுட்டு இருக்கான். கட்டடமே இல்லாம 4வது வருஷம் முடிச்சுட்டான். எங்களுடைய வருங்கால தமிழகம் இளைஞரணி செயலாளர் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அந்த செங்கலை தூக்கி காட்டின பிறகு இன்னும் நரேந்திர மோடிக்கு புத்தி வரவில்லை. எய்ம்ஸ் மருத்துவமனைக்குரிய நிதியை ஒதுக்கி அந்த கட்டடத்தை கட்டுங்கன்னு. இதுலயே அவங்களுடைய வண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. யார வேணாலும் நம்பலாம். இந்த கூழ கும்பிடு போற ஆளை மட்டும் நம்பவே கூடாது. ஜவஹர்லால் நேரு எப்படி கும்பிட்டாரு? அவருடைய படங்களை பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருப்பார், ஆசியாவின் ஜோதி. அதே மாதிரி லால்பகதூர் சாஸ்திரி இப்படி கும்பிடுற மாதிரி போட்டோ இருக்கும். இந்திரா காந்தி அம்மா இப்படி கை காட்டுவாங்க, இல்லாட்டி கும்பிடுவாங்க. எல்லா பிரதமர்களும் இப்படி கும்பிட்டு தான் பார்த்திருக்கான். ஆனா நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி கும்பிடு பாத்தீங்களா?
என் தமிழ் சொந்தங்களே, தமிழனாக பிறப்பதற்க நான் ஆசைப்படுகிறேன். தமிழனா பிறக்கிறதுக்கு ஆசைப்படுறாராம். யார்கிட்டயா அந்த காது குத்துற வேலை? தமிழ் சொந்தங்களே, ஆகா ஓகான 9 தடவை இங்க வந்தாரு. யார வேணாலும் நம்பலாம். நம்மளை எதிர்த்து பேசுற வேலைக்காரன் நமக்கு சின்சியரா இருப்பான். நம்ம சொல்ற வேலையை முதல்ல செய்யாம அதுக்கப்புறம் செய்யறவன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருப்பான். ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். பேர் முனியாண்டி. முனியாண்டி, ஐயா சொல்லுங்க ஐயா, வாங்க ஐயா, ஐயா முனியாண்டி, ஐயா தெய்வங்க சொல்லுங்க ஐயா, இப்படிதான் இருப்பேன் முனியாண்டி. கலெக்டர் இருந்தா முனியாண்டி மாதிரி ஒரு வேலைக்காரன் கிடைக்கணும்ல. மனுஷனே இல்லடா, ஆகாகா ஓகான்னு அவனை புகழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் கலெக்டர் அவர் பங்களால ஒரு கேணி இருக்கு, தண்ணியை இறைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காரு. கலெக்டர் தவறி கலெக்டர் கிணத்துல விழுந்துட்டாரு. முனியாண்டி, கலெக்டர் கிணத்துல இருந்து கத்துறாரு, முனியாண்டி முனியாண்டி. முனியாண்டி வந்தான். தெய்வமே, ஐயோ என் ராசா கிணத்துல விழுந்துட்டியா என் ராசா, என் தெய்வமே, என் சாமி. கைத்த போடுறேன். கலெக்டர் பிடிச்சது மேல வர்றாரு. ராசா, முனியாண்டியே முனியாண்டியே நல்லா பிடிச்சுக்கடா, விட்டுறாதரா. திடீர்னு இன்னொரு வேலைக்காரன் ஒரு ஆர்டரை கொண்டு வர்றேன். கலெக்டர் மாற்றப்பட்டார் பக்கத்து மாவட்டத்துக்கு. விட்டுட்டான் கைத்த முனியாண்டி. கலெக்டர் மேட்ரு முடிஞ்சிருச்சு. அப்பதான் கலெக்டர் ஆஸ்பத்திரியில் ஐசியூல வச்சிருக்காங்க கலெக்டர். முனியாண்டி வேலையை காமிச்சுக்கடா. வேற யாரும் இல்ல, ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்த கேட்டகரியை. மிகப்பெரிய கூளை கும்பிடும் மிகப்பெரிய வாய்ஜாலத்தையும் செய்து இன்னைக்கு தமிழக மக்கள் 40 தொகுதிகளிலும் தோற்கடித்து விட்டார்கள் என்று எங்களை புறக்கணிக்கிற பட்ஜெட்டை இன்று அறிவித்திருக்கிறீர்கள். ஆனா என் தலைவன் தமிழக முதல்வர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கும் போதுதான் திமுகவுக்கான தலைவர் என்று நான் முதலமைச்சர் ஆனேனோ, எனக்கு வாக்கு போடாதவர்களுக்கும் நான் திட்டத்தை அறிவிப்பேன் என்று ஜனநாயகத்தை அறிவித்த ஒரு தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு உரிமை பயணத்துல பேருந்துல போறாங்களே நம்ம சகோதரிக, எல்லாம் திமுக ஓட்டு போட்டவங்களா? இல்ல யாரையாவது வெரிஃபை பண்ணி கண்டக்டர் யாருக்கு ஓட்டு போட்டாங்க, எங்க போன ஜெயஹிந்துபுரமா, திமுக ஓட்டு போடல, இறங்கு சொல்லியிருக்கோமா ஐயா? திமுகவுக்கு ஓட்டு போட்டவர்களும் ஓட்டு போடாதவர்களும் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய அந்த திட்டத்தை அனுபவிக்கிறார்கள். அதை அனுபவிப்பதை ஜனநாயகம் என்று பாராட்டிய தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதியார் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன். நம்ம கலைஞர் பாட்டை ஏன் இங்க நான் பாடினேன்னா, ஏன் கலைஞரை பாராட்டி பேசிக்கொண்டு பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு மத்தியில் அவரை திட்டுவதற்கென்றே ஒரு திட்டுறதுக்கு, வசை பாடுவதற்கு, குறை சொல்வதற்குனே ஒரு கட்சி இருக்கு, ஒரு 4-5 கட்சி. அந்த கட்சிக்கு பேரு நாங்க நாய் கட்சின்னு வச்சிருக்கோம். நாய்கள்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிச்சு. ஒரு சின்ன ஸ்டோரி தான். ஆரம்பிச்சு மாநாடு போடுறதுக்கு, நாய்களின் மாநில மாநாடு. தலைவர் நாய் போய் உட்கார்ந்துருக்கு. தீர்மானம் 1 யார் தலைவர் நாய் நிறைவேற்றுது. மரியாதைக்குரிய நாய் சகோதரர்களே, நமது இனத்தை எல்லோரும் கேவலமாக பேசுகிறார்கள். படிக்காத மாணவனை பார்த்து அறிவு கட்ட நாயே என்று திட்டுகிறார்கள். எச்சி இலையை போட்டால் நாம் சாப்பிடுவதை பார்த்து எச்சி நாயே என்று திட்டுகிறார்கள். இனிமேல் தீர்மானம் நம்பர் 1, கல்யாண மண்டபத்தில் போடப்படுகின்ற எச்சில் இலைகளை நாம் இனிமேல் தொடக்கூடாது. யாரு தலைவர் நாய் அறிவிக்கிறது. அறிவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு 50 இலை கொட்டுற சத்தம் கேட்குது. சொத்துன்னு முதல்ல இறங்கி ஓடினது யாரு தெரியுமா? தலைவர் நாய். அந்த நாய் கட்சிக்கெல்லாம் இப்ப நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய தானை தலைவர் டாக்டர் கலைஞருடைய சிலை ஓமந்தூர் மாளிகைக்கு முன்னாடி கம்பீரமா நிக்குது பாத்தீங்களா? அந்த சிலையை சுத்தி ஒரு நாய் குலைச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒருத்தன் போய் சிலைய பார்த்து குலைச்சிட்டு, தண்ணியா போட்டிருக்கீங்க, குடிச்சிட்டு வந்து தலைய ஏன்னா தண்ணி போட்டேன் பாருங்க, செவுத்திட்டு எல்லாம் பேசுவான் பாத்துருக்கீங்களா? ஒன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க, நான் நிக்காதன்னு. எது செவுத்துக்கிட்ட கேட்கிறேன். அது அங்கேயே தான் இருக்கு 30 வருஷமா.
போறியா இல்லையா அப்படின்னு லைட்டு மரத்துக்கிட்ட பேசுனேன். இடத்த விட்டு கிளம்பு, நான் வர்ற வழியில் அதுக்கு நிக்கிறேன். தண்ணி போட்டவன் எப்படி செவுத்துக்கிட்டே லைட்டு மரத்துக்கிட்டையும் பேசுவானோ அதே மாதிரி அந்த தண்ணி போட்ட நாய் மாதிரி ஒரு நாய் கலைஞரின் சிலையை பார்த்து குறைத்து கொண்டே இருந்தது. நிறைய பேர் அந்த நாயை விரட்ட போனாங்க. நான் தான் போய் சொன்னேன், விரட்டாதீங்க, குலைச்சிட்டு அதுவா ஆஃப் ஆயிரு. படுத்துருச்சு. கலைஞர் தொடர்ந்து சிரித்து கொண்டே இருந்தார். இதுதான் என் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய என் தானை தலைவருடைய அழகு. குலைச்சிட்டு ஓஞ்சிருச்சு. நீங்க இந்த ராத்திரில நாய் வந்து காரை துரத்தும் பார்த்திருக்கீங்களா? எந்த நாயாவது ஒரு காரையாவது கைப்பற்றிருக்கிறாங்க? ஆடிக்காரையும் துரத்தும், குப்பை வண்டியும் துரத்தும், பைக்கை துரத்தும், லாரியை துரத்தும், குட்டி யானையை துரத்தும், கூடயே போவாங்க. போயிட்டு திருப்பி வந்துடுவேன். சரி, அந்த நாயை பிடிக்க முடியலையே, அந்த காரை திருப்பி அடுத்து எந்த காரையும் துரத்த வேணாம்னு முடிவு பண்ணாதான் திருப்பி துரத்திக்கிட்டே தான். காரை துரத்தும் நாய்களை போல எந்த காலத்திலும் கார்களை நீங்கள் பிடிக்கவே முடியாது. தொடர்ந்து குலைத்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அது மாதிரி குறை சொல்றவன ஏண்டா அந்த வாய் குறை சொல்லிட்டே இருக்குன்னு பிளாஸ்டிக்கை போட்டு ஒட்டினான். பிளாஸ்டிக்கை ஒட்டின பிறகு பிளாஸ்டிக் சரியில்லைன்னு இருக்கான். ஏண்டா வாயில பேசாதரான்னு பிளாஸ்டிக்கை போட்டு ஒட்டின பிறகு பிளாஸ்டிக் சரியில்லைன்னு குறை சொல்றீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்றத சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. ஆகாகா ஓகாகான்னா. ஆனா வட இந்தியாவில் இதுல உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாமியார், அவரு பேரு உண்மையான பேரு சூரஜ் பால், போலீஸ்காரராக இருந்திருக்கார். அவரு திடீர்னு போலீஸ் வேலையில ஒண்ணு முடியலன்ட்டு செத்த புணத்தை நான் உயிர்ப்பிக்க போகிறேன்னு அறிவிச்சிருக்காரு. இந்த டெட் பாடியை நான் உயிர்ப்பிக்கிறேன்டா அப்படின்னு ஒரு பாடியை போட்டு 3 நாள் உயிர்க்கவே இல்லை. அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குடான்ட்டு பரப்பி விட்டு அவர் தலையில ஒளி வெட்டம் வருதுன்னு பரப்பி சூரஜ் பாலுங்கிற பேரை மாத்திட்டு போலே பாபா அப்படின்னு மாத்திக்கிட்டான். மாத்தி அந்த சாமியாரு பெரிய சாமியார் ஆயிட்டார். அந்த சாமியாரோட கூட்டத்தை கேட்டுட்டு அவரு நடந்து போறப்ப அந்த காலடி மண்ணை எடுத்து நெத்தியில ஒட்டினா நம்ம வாழ்க்கை நல்லாயிரும்னு பெண்களும் குழந்தைகளும் அந்த சாமியாரோட காலடி மண்ணை எடுக்கிறதுக்கு ஓடி வந்து அந்த நெரிசலில் சிக்கி 116 பேர் செத்து போனார்கள். இந்த சட்டம் ஒழுங்க கொடுக்குது, இந்த நிலைமையை உருவாக்கின அந்த சாமியாரு இன்னும் அரெஸ்ட் ஆகல. என்ன பேசிட்டு இருக்காரு தெரியுமா? அந்த 116 பேரும் இறைவனிடம் நிம்மதியாக இருக்க நான் பிரார்த்திக்கிறேன். செருப்பால் அடிக்காமலாமா அவன? சட்டம் ஒழுங்கு கள்ளச்சாராயம் காய்ச்சியவர்கள் அனைவரையும் உடனடியாக கைது செய்து அவர்களுக்கு விசாரணை வைத்து யார் என்பதை அவர்கள் எல்லாம் குற்றத்தை ஒத்துக்கொண்டார்கள். அந்த தலைமை காய்ச்சாளர் யார் தெரியுமா? கண்ணுக்குட்டி அவர் பேர். அவன் என்ன பேட்டி கொடுக்குறேன், 27 வருஷமா காய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க, என்னமோ குலதெய்வம் கோயில் போயிட்டு வர்ற மாதிரி சொல்றேன். 30 வருஷமா இந்த கோயில்ல தாங்க நான் சாமியை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி 27 வருஷமா நான் காய்ச்சிக்கிட்டு இருக்கேங்க. எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமாடா? நான் இது வரைக்கும் குடிச்சதே இல்லைன்னு இருக்கேன். அவன் குடிக்காம ஊரு பேருக்கெல்லாம் கொடுத்து என்ன ஆக்கியிருக்காங்க பாருங்க. சட்டம் ஒழுங்கு எங்கே பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த இடத்திற்கு சென்று மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணத்தையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் நம்பர் 1 மாநிலமாக இன்று தமிழகத்தை உருவாக்கி காட்டியிருப்பவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின். கடவுளுக்கே அல்வா கொடுத்தவர் யாரு? நம்ம ஐயா நரேந்திர மோடி ஐயா. ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா ராமர் கோயில் கட்டின இடத்துல ஓட்டு போடல. அயோத்தியில கிட்டத்தட்ட 7 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்போம்னா தோத்துட்டாங்க. தண்ணி தண்ணி கொடுங்க. அது மாதிரி இன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ராமர் கோயில கட்டின இடத்துல எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு
மோடி கனவு கண்டார். ஆனா அந்த இடத்துல ஓட்டு போடல. ஒரிசா மக்கள் ஓட்டு போட்டாருன்னு ஜெய் ஜெகநாதன் மாத்திட்டார். எந்த ராமர் பெயரை சொல்லி ஓட்டு கேட்டாரோ அவருக்கே அல்வா கொடுத்துட்டு ஜெகநாதன் என்று மாற்றிய நரேந்திர மோடி. இப்படி தமிழக மக்களுக்கு ஒன்றிய அரசினுடைய நிதி நிலையில் வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக மக்களினுடைய ஒட்டுமொத்த குரலாக நம் தமிழக முதல்வருடைய எதிர்ப்பு குரலை நம் மத்திய அரசுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு சகோதரர் நிற்க முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்தாரே, இந்த மயக்கம்தான் ஒன்றிய அரசின் கன்னத்திலே அறைந்த அறை. இந்த வெயிலிலே நாங்கள் நின்று எங்களுடைய தமிழக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். மயங்கி விழுந்தாலும் தொடர்ந்து போராடக்கூடிய ஆற்றல் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனுக்குத்தான் உண்டு என்பதை சொல்லி எங்கள் தமிழக முதல்வரின் கரத்தை வலுப்படுத்த ஒன்றிய அரசினுடைய நிதியை மீண்டும் பெறுவதற்காக நாம் தொடர்ந்து போராடுவோம் என்று சொல்லி மத்திய அரசு நமக்கான நிதியை உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் எப்படி வழங்கியதோ அதுபோல நமக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த அருமையான ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான கலைஞரின் தளபதியாரின் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அங்க வட்டச்சார் ராஜேந்திர, அங்க அசோக் நடக்கிறது, இங்க ஆர்ப்பாட்டம். அங்க இருக்கீங்க முத்துகிருஷ்ணா, எல்லாரும் அங்க எதுக்கு இருக்கீங்க? டீக்கடை இருக்கவங்க வாங்கப்பா. அங்க அசோக் வட்டச்சார் நிக்கிறான். மூணாவது டீக்கடை இங்க அண்ணாத்துறை உட்கார்ந்து இருக்க. உள்ளவா வக்கீல் சிவகுமார் வாங்க முன்னால. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அப்படி இருக்கு. நாங்க கீழே வந்து நிக்கிறோம். கோஷம் போட பேப்பர்காரங்க ஏமாற்றாதே ஏமாற்றாதே, தமிழ்நாட்டை ஏமாற்றாதே. நிதி எங்கே நிதி எங்கே, எங்களுக்கான நிதி எங்கே? நீதி வேண்டும் நீதி வேண்டும், தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும். தடுக்காதே தடுக்காதே, தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காதே. தடுக்காதே தடுக்காதே, தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காதே. இன்னும் வரல இன்னும் வரல, பேரிடர் நிதி இன்னும் வரல. காணவில்லை காணவில்லை, எய்ம்ஸ் மருத்துவமனையை காணவில்லை. என்னாச்சு என்னாச்சு மோடி ஐயா, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? மெட்ரோ நிதி என்னாச்சு? எங்கே போச்சு எங்கே போச்சு? எங்க வரிப்பணம் எல்லாம் எங்கே போச்சு? ஏமாற்றாதே ஏமாற்றாதே, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதே. வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே. வரி என்றால் இனிக்குது, நிதி என்றால் கசக்குதா? வரி என்றால் இனிக்குதா, நிதி என்றால் கசக்குதா? ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு, தமிழர் நாங்கள் இந்தியர்கள் இல்லையா? தமிழ்நாடு இது தமிழ்நாடு, தன்மானமுள்ள தமிழ்நாடு. தமிழ்நாடு இது தமிழ்நாடு, தன்மானமுள்ள தமிழ்நாடு. கேடு ஐயா கேடு, பாஜக நாட்டுக்கே கேடு. பழிவாங்காதே பழிவாங்காதே, தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்காதே. ஒதுக்கீடு ஒதுக்கீடு,
தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு. வரி வாங்க தெரியுது, நிதி கொடுக்க தெரியாதா? ஐயா, வரி வாங்க தெரியுது, நிதி கொடுக்க தெரியாதா?